ஒரு மெத்தடே எல்லாத்துலேயும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் 6 நாள் 6 தடவை சுற்றணும், 7வது நாள் 7 தடவை சுற்றணும். இவங்க இந்த ஆட்களை பார்த்து அவன் பயந்து போய் இருக்கான். எரிகோவில் ராஜாவும் மக்களும் பயங்கரமான ஆட்கள் வர்றாங்க. இவங்க ஒரு பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு சத்தம் இல்லை. ஏதாவது சண்டை போடணும்னு அவன் ரெடியாக இருக்கான் சண்டைக்கு. ஒருத்தனுமே சண்டையை போடல. ஒரு தடவை போயிட்டு பெட்டியை கொண்டுட்டு போயிட்டான். என்னடா ஒரு மாதிரி போகிறானுவன். 2வது நாள் பார்த்து அதே போல் மறுபடியும் சுற்றுறான். அவங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. இவங்க வனாந்தரத்தில் சுற்றி சுற்றி லூசு பிடிச்சி அலைகிறாங்க. உங்களுக்கு நம்மள நிறைய பேர் அப்படிதான் நினைக்கான். 6 நாளும் ஒவ்வொரு தடவை சுத்த 7வது நாள் லூசு ரொம்ப கூட்டிடுது. 7 தடவை சுத்தணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கீழ்ப்படியணும். ஆமென். 3 பேர் ஆமேன்னு சொல்றீங்க, மீதியெல்லாம் தூக்கத்தில் இருக்கு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு விளங்கித்தான் கீழ்ப்படியன்னு நினைக்கப்படாது. செய்யணும். 6 தடவை எதுக்கு ஆண்டவர்? முதல் நாட்டிலேயே அதை தள்ள வேண்டியதானே கோட்டையை. உன்கிட்ட யோசனையா கேட்டப்ப சொன்னதை மட்டும் செய்டு. அது எதுக்கு ஒவ்வொரு நாளும் சுத்திட்டு காடியை உட்காரணும்? எங்களுக்கு கால் வலிக்காதா? 7வது நாள் தடவை, அது 7வது தடவை ஒரு தடவை சுற்றி விடக்கூடாது. 7 தடவை சுத்தணும். எவ்வளவு கஷ்டம். கேள்வி கேட்காது, சொன்னதை செய். திராட்சரசம் குறைவுபட்டிருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? தண்ணியை கொண்டு வந்து சாடியில் ஊத்துங்க. இதுக்கும் திராட்சரசத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏற்கனவே காலைகளை விட்டு உள்ள போனவனுக்கு திராட்சரசம் இல்லை. மறுபடியும் தண்ணியை கொண்டு விட்டா நிறைய பேர் காலையில் விட்டு உள்ள உட்காருவான். ஏசு கிறிஸ்துக்கு சரியா காது கேட்க மாட்டேன். திராட்சரசம் இல்லை, தண்ணி இல்லைன்னா கேட்டோம். நம்ம ஐடியா கொடுத்துருப்போம். திராட்சரசம் ஆண்டவரே, தண்ணி தான் இருக்குத, தண்ணியை ஊத்துடு, சொன்னதை செய், சொறையப்படுங்க. சில பேருக்கு ஆண்டவரோட ரொம்ப ஐடியாலாம் கிடைக்கும். நான் பைபிள் ஸ்கூல்ல ரொம்ப நாளாக இருந்தவன். பிரின்சிபலாக இருந்திருக்கேன், பல பதவிகள் இருந்திருக்கேன். அந்த கிச்சனில் சமையல்காரனை தவிர மற்ற எல்லா பதவியிலும் இருந்திருக்கேன். ஏன்ட்ட மாணவர்கள் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் இதெல்லாம் வரும். பாஸ்டர், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வச்சார். வெறுமனே ஜீவ விருட்சத்தை மட்டும் விட்டுருக்கலாம்ல. அதோட நன்மை தீமை அறிய வச்சு அதுக்கு ஒரு கட்டளையை போட்டு அப்புறம் அந்த அம்மா பிடுங்க, அது சாப்பிட, புருஷனை ஆதாயம் பண்ணி, சபையிலையும் மொத்தம் 2 விசுவாசி தான். ஆண்டவர் கெட் அவுட். 2 பேர். நான் ஒரு ஆள் வேணாலும் டம் அடிச்சுட்டு கூட்டம் நடத்துவேன் ஒழிய கீழ்ப்படியாத பேருக வேண்டாம். ஆண்டவர் 2 பேரையும் தள்ளிட்டார். ஆள் கேட்க நான் சொன்னேன், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்காம போயிட்டார். அவரு முதலே கேட்டிருக்கணும், உன்கிட்ட எத்தனை மரம் வைக்கிறது டே? அவர் செய்தார்னா அதை அக்செப்ட் பண்ணுவியா? அது ஏன் வச்சாரு? உனக்கு மூளை ஏன் கொடுத்தாரு? நல்ல மூளை இல்லாம இருந்ததுன்னா இப்ப நாய் பூனை எல்லாம் கேள்வியா கேட்குது. உனக்கு மூளையை கொடுத்துருக்காரு, நீ இதை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி. அதை ஏன் செய்தார்? இதை பேசாத, கீழ்ப்படி. எரிகோ கோட்டை 7வது தடவை சுத்தினான். 7 தடவை. அலங்கம் ஆர்ப்பரிக்கையில் அலங்கை இடிந்து விழுந்தது. இவங்க ஆர்ப்பரிக்கிறதுனால விழல, கீழ்ப்பிடிந்ததுனால விழுந்தது. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. நம்ம சத்தம் போட்டதுனால அலங்க விடுமா? எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஒரு கோட்டை விழுமா? அந்த கோட்டை எப்படி விழுந்திருக்குன்னா உள்ளேயும் விழல வெளியும் விழல, அப்படி பூமிக்குள்ள இறங்கிட்டு. அதனால இவங்க எளிதா போக முடியுது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் மெத்தட் வச்சிருப்பார். வட இந்தியா முழுவதும் ரசிக்கப்படணும். ஆண்டவர் பொறுமையோடு இருக்க. 2000 வருஷமா தோமா அனுப்பினார். நம்ம ஊருக்கு தோமா தான் வந்தார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவருடைய விழாவில் கையை போட்டு, ஏற்கனவே புண்ணா இருக்குதுல்ல, அதில் கையை போட்டு அவருடைய காயத்தில் போட்டு நான் செக் பண்ணி தான் அவரை நான் நம்புவேன். இந்த பாவி இப்போ நம்ம நான் என்ன நினைப்பேனா, நீ நம்பாட்ட என்னப்பா? ஆண்டவர் அவனுக்குன்னே ஒரு நாள் அப்பியர் ஆனார். ஏன்னா இவனை வச்சுதான் நம்ம ஊருக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. வேற இவனும் சரிப்பட்ட மாட்டான். இவன் ரொம்ப செக் பண்ண ஆளு. 8 நாள் கழிச்சு மறுபடியும் இவனுக்குன்னே வர்றாரு. ஆண்டவருடைய பொறுமையை பாருங்க.
இவங்களை வச்சுதான் சமாளிக்க வேண்டியிருக்கு. உங்களை என்னை வச்சு சமாளிக்காதுல, அப்படிதான் நம்ம வச்சுதான் சமாளிக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய, ஒரு டைப்பான ஆளெல்லாம் இருக்கிய, உங்களையும் ஆண்டவர் சபையில சேர்த்து என்ன செய்ய சொல்றாரு? பாப்பா தொட்டு பாருங்க, அப்பதான் ஆண்டவரே என் தேவனே, நீ கண்டதுனால விசுவாசிக்கிறாய், காணாமல் இருக்கும் பார்க்கிறவர்கள், என்னை தரிசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவனை தான் ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நல்லா பார்த்தவன். அதனால் அவன் ஈட்டினால் குத்தப்பட்டு ஒரு 20 வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லப்படுது. 52 வந்தா 72 தோமா இறந்து போனார். அவருடைய கல்லறை இருக்குது. ஆனால் சில எலும்புகள் தான் அங்கே விட்டுருக்காங்க. கத்தோலிக்கர்கள் மற்றெல்லாம் ரோமுக்கு கொண்டு போயிட்டாங்க, மயிலாப்பூர்ல இருந்து. கிபி 52 இருந்து இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருது. இந்தியா ரட்சிக்கப்படாத காரணம் என்ன? ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறாரு. நம்முடைய காரியத்துக்கு அவர் காத்திருக்கார். ரொம்ப பொறுமைசாலி ஆண்டவர். 2000 வருஷமா. அப்போ ஆண்டவர் சொல்றதை கீழ்ப்படுகிறதுக்கு சபைகள் ஆட்கள் எழுமணும். கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, ஜெயன்ஸ், அங்க அவங்க சந்திச்ச எக்ஸ்டர்னல் ஹிண்ட்ரன்ஸ்ல சொல்றேன். ராட்சதர்கள், தேசத்துல ராட்சதர்கள் இருந்தாங்க. நம்ம தேசத்திலும் ராட்சதர்கள் போன்ற லஞ்சம், ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, நிறைய ஜெயின்ஸ் போல ராட்சதர்கள் போல உள்ள காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் அவைகளெல்லாம் கொல்லப்பா, சுத்தி வர வேண்டாம், கால் எடுத்து வைக்க வேண்டாம், ராட்சதர்களெல்லாம் கொல்லுங்கள், உங்களுக்கு பலனை தரேன்னு சொல்லி கோலியாத்து போன்றதான ராட்சதர்களை அவர்கள் அழித்தார்கள். 4வது அங்கே இருந்தது ஜென்டைல்ஸ், 7 ஜாதிகள். 7 ஜாதிகள். ஒவ்வொருத்தரும் அதை பற்றி நீங்க சொல்லின்னு சொன்னா, ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், எபூசியர், அப்புறம் லேவியர், ஏவியர்னு பல பல ஆட்கள் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய கருத்துக்கள் உண்டு. ஹிட்டைட்ஸ்னு சொன்னா, ஏத்தியர்னு சொன்னா வைன் பிரச்சனை அர்த்தம். அதாவது ரொம்ப கடினமான காரியங்களை செய்யறது, ரொம்ப வேலை கொடுத்துருவான், டெரரிஸ்ட் மாதிரின்னு வைங்களேன். இப்படிப்பட்டவர்களை அழிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். துரத்தி விடுங்கள், அழிக்க சொல்ல துரத்தி விடுங்க. அப்புறம் கிர்காசியர், களிமண் தரையில் இருக்க உறுதி இல்லாத ஆட்கள். சபையில் ஒரு குரூப் அப்படி இருப்பாங்க, உறுதியா இருக்க மாட்டாங்க. வருவாங்க, இங்க போவாங்க, அடுத்தவங்க வருவாங்க. they are not very strong in the local church. ஏனோ தானோன்னு இருப்பாங்க. நீங்க அப்படி யாரும் இருக்கக்கூடாது. ஒரு சபையில் இருந்தால் உறுதியா இருக்கணும். ஆமென். போதர்களா இருக்கவங்களும் சொல்றேன், அசம்பிளி சாக்கள் நீங்க இருக்கவும் செய்யலாம், போகவும் செய்யலாம். இருக்க வரையில் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. இதுல இருந்துகிட்டே ஒரு மாதிரி ஏனாவதான இந்த களிமண் தரையில உட்கார மாதிரி இருக்கக்கூடாது. 3வது எமோரியர். எமோரியர் என்றால் காரியங்களை கடினமா, மலையேறுபவர்கள் அர்த்தம். சின்ன காரியத்தையும் பெருசாக்கிடுவாங்க. அப்புறம் கானானியர், பிசினஸ் மைண்டட் பீப்புள். சபையில சிலர் வருவாங்க, பாட்டு நடத்த என்ன கொடுப்பீங்களா இங்க, இல்லைன்னா நாங்கள் அடுத்த சபைக்கு போவோம். இவனை நம்பி கொடுத்தேன்னா இவன் 5-6 குடும்பத்தையும் சேர்த்து கொண்டுட்டு போயிடுவான். பாட்டு கொடுத்தாலும் பிரச்சனை, கூடாம இருந்தாலும் பிரச்சனை. சில ஸ்பெஷல் மீட்டிங் வரும், ஸ்பெஷல் பாட்டு பாடுறேன். இப்படி பல விதத்தில் வருவாங்க. தங்களுடைய வியாபாரிகள் போல தங்களுக்கு இருக்கிறதான தாளந்துகளை அவங்க அதை விளம்பரப்படுத்த பார்ப்பாங்க. கள்ளர் குகை ஆக்கிடுவாங்க சர்ச்சை. நமக்கு என்ன தலைமுறை இருக்குன்னு காட்டுறதுக்காக இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தாளந்துகள் உள்ளவங்களுக்கு சந்தோஷம். அதுக்கு பாஸ்டரா பார்த்து உங்களுக்கு கொடுக்கணும், நீங்க டிமாண்ட் பண்ணக்கூடாது. என்னுடைய ரைட் எங்க? இந்த ஆட்கள், இந்த கானானியர்ஸ் சொன்ன கானானியர்கள் எப்படிப்பட்டவங்க? பிசினஸ் மைண்டட் பீப்புள். அப்புறம் பெர்சியர், இதுக்கு பேரு மதிலில்லா பட்டணம்னு பேர். பெர்சியர்னா சிட்டி வித்தவுட் எ வால். இவங்க இண்டிபெண்டன்ட் நாடு. நான் எப்பவுமே சொல்லுவேன், உலகத்தில் ஒருத்தனுமே இண்டிபெண்டன்ட் கிடையாது, ஆண்டவர் உட்பட. ஆண்டவரே டிபெண்டாக தான் இருக்கார். நம்மளை சார்ந்துதான் அவருடைய வேலை நடக்கு.
சிலர் நான் இண்டிபெண்டன்ட்மா. நோபடி இஸ் இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்னா யாரு? கலெக்டிங் மணி ஃப்ரம் எவ்ரிபடி அண்ட் கிவிங் அக்கௌண்ட் டு நோபடி. அதுதான் என்னுடைய விளக்கம். எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரும் சொல்லி நாங்கள் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறோம், பிறகு நாங்கள் அவிசுவாசத்தில் ஊழியம் செய்கிறோம். அப்படி வீடு வீடாக போய் காணிக்க பிரித்து எவனுக்கும் காணிக்க கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவன் எந்த சபை மெம்பரும் கிடையாது. இவர் பண்டாரம். இவனை நம்பி போறேன் ஒரு பரதேசி. பண்டாரங்களை வச்சு நம்ம சபை நடத்த முடியாது. மதிலில்லா பட்டணம். இவன் இருப்பான், திடீர்னு காணாம போயிடுவான், அப்ஸ்காண்டட் ஆயிடுவான். ஏன்னா மதில் இருந்தா தானே உள்ள இருப்பான். அவனை பொறுத்த மட்டும் அவன் எந்த வாரமும் எங்கேயும் போகலான்னு நினைக்கிறவன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? சிலர் கொண்டு வராம வருவாங்க. நீங்க பெரும்பான்மையானவருக்கு கொண்டு வந்திருப்பீங்க. கொண்டு வராதவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க காட்டுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போறோம். வாசிப்போம். ஓரேபிலே நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கி இருந்தது போதும். நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வழிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானாரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இது இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்களுக்கு பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபும் அவர்கள் பின்வரும் அவர்கள் சந்ததி நமக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Go forward and possess the land. Hallelujah. அதுதான் சபை அழைக்கப்பட்டு. சபை அழைக்கப்பட்ட நோக்கம் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு. என்ன ஒரு மாதிரி பரிதாபமா பார்க்கிறேன். நல்ல உற்சாகமா இருங்க. கண்ணை மூடி யாரும் என் பிரசனத்தை கேட்கப்படாது. நீங்க ஜபத்தில் இருக்கீங்களா தூங்குறீங்களான்னு தெரியாது. அதனால விழிப்போட தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. மேடையில் இருக்கிற எங்களுக்கு தூக்கம் வராது பிரசனம் பண்றதுனால. உங்க இடத்துல இருந்தா எங்களுக்கும் தூக்கம் வரத்தான் செய்யும். நானும் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறாள். அது எனக்கு ராகு காலம்னு சொல்லுவேன். அதனால யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இந்த செல்போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். சொல்லுவேன், என்ன செல்போனை எப்போ ஆஃப் பண்ணி? நான் உமக்காவே செல்போன் வச்சிருக்கேன். நான் யாரை கூப்பிட நினைக்குமோ அவரை கூப்பிடுவேன். மற்ற நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். என்ன மோடியா டெய்லி கூப்பிட போறாரு, அல்லது மெட்ராஸில் இருக்கிற லேடியா கூப்பிட போகுது, அல்லது கருணாநிதி டேடியா கூப்பிட போறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அவர்கள் 400 வருடம் அடிமையா இருந்தார்கள். அதுல 30 வருடம் அவர்கள் ரொம்ப பாடுகளுக்கு கூட போனார்கள். 430 வருடம். அந்த வருடம் முடிந்த அன்றே பைபிள் சொல்லுது அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் ஆண்டவர்களை விடுதலை ஆக்கினார். மோசையை கொண்டு மோசே அவர்களை வழி நடத்தினான். மோசே 40 வயசுல அவன் செய்திருக்க வேண்டியது. ஆனா அவன் ரொம்ப துடுதுடுப்பா இருந்ததுனால அநியாயமாய் ட்ரீட் பண்ண ஒரு யூதனுக்காக ஒரு எகிப்தனை கொலை செய்துட்டான். இவனை கொண்டு போய் சபை நடத்த சொன்னா இவன் காலி பண்ணிடுவான் எல்லாரும் சொல்லி ஆண்டவர் அவனுக்கு 40 வருஷம் வனாந்திரத்தில் ட்ரைனிங். நம்ம சில பேர் 3 வருஷம் ட்ரைனிங்கே டூ மச் நினைக்கும். ஆபிரகாமுக்கு அதாவது அவருடைய சந்ததியில் வந்த ஆபிரகாமே 25 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். இவனுக்கு 40 வருஷம். 40 வருஷம் அவன் மீதியானுடைய தேசத்தில் போய் அங்கே போய் 7 பொம்பளை பிள்ளைய வீட்டில் அவன் கல்யாணம் பண்ணி 7 பொம்பளைகள் ஒரு மாமியா 1 8. இவனும் மாமனாரும் தான் மைனாரிட்டி ஆகி பேச்சுக்கே இடம் கிடையாது. 8 பொம்பளை இருக்கிற இடத்துல என்ன பேச முடியும்? அதனாலதான் அவன் ரொம்ப நாள் கழிச்சு மந்த நாவும் திக்கு ஆயிட்டான். அங்க போனாலும் ஆடு மேய்க்கிற ஆட்டுல என்ன பேச முடியும்? அது மேய்ங்கும் ஏப்ரலுக்கு அடுத்த மாசம். அதான் அதோட சரி.
அதனால இவன் கொஞ்ச நாள் கழிச்சு சரி நமக்கு ஊழியம் முடிஞ்சுது, 80 வயசுல யார் நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க? வாலிப வயசுலயே ஒப்பு கொடுக்கறது இல்லை, வயசான ஆள்ல தான் சிலர் வருவாங்க. கவர்மெண்டே லாய்க்கலன்னு தானே உன்னை வீட்டுக்கு அனுப்புது, அதுக்கப்புறம் என்ன ஊழியம்? நல்லா இருக்கும்போது ஊழியம் செய்தானே. சிலருக்கு ஸ்ட்ரோக் வந்து கை காலம் வழங்காம போய் வாயெல்லாம் கொளறி அதுக்கப்புறம் தான் ஐயா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நல்லா இருக்கும்போது வந்தியா? வரமாட்டேன். உனக்கு கை காலம் வழங்காம போகணும். உங்களை சொல்ல பொதுவாக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பார். ஒருத்தர் நான் ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுக்குறேன். நீர் என்ன பேசுறீன்னு எனக்கு தெரிய மாட்டேன். நீர் என்ன போய் பிரசங்கம் பண்ண போறீரு? நல்லா தமிழ் பேசும்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல. இப்படிலாம் இருப்பாங்க. மோசே 80 வயசு, அவரை பொறுத்த மட்டும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சார். அந்த நாள்ல தான் ஆண்டவர் அவர் பயன்படுத்தினார். நீங்க when you feel you have come to an end, that will be the beginning of another thing. இது முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அது இன்னொன்றின் ஆரம்பமாய் மாறும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். இயேசு 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்து உங்க திட்டம் வச்சிருக்கிறார். அற்புத அடையாளங்கள் மூலமாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. அவர்கள் செங்கடலை தாண்டினார்கள். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்திட்டது. தேவனுடைய வார்த்தையை பெற்றார்கள். ரொம்ப நாள் ஆச்சு. they were enjoying the presence of God in the wilderness. அந்த நேரத்தில் தான் மோசே சொல்றான், நீங்க இங்கே இந்த மலையருகே தங்கியிருந்தது போதும், you go stayed long enough. சபை இன்றைக்கு எதற்காக அழைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம எதை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆராதனைகளிலும் விதவிதமான பாடல்கள், விதவிதமான டான்ஸுகள், முன்னால் விழுறது பின்னால் விழுறது. அப்புறம் தாவீதை போல நடரான். இப்படி தாவீது எப்பவும் கோலியாத்தை பற்றி ஆடிக்கிட்டான்னா இவன் வாழ்நாள் முழுவதும் 30 வருஷம் நான் தாவீதை போல. ஏய், தாவீது எப்பவும் ஆடிக்கிட்டு இருந்தான். கோலியாத்தை கண்டு அவனை கொன்னான். உன்னையும் கொல்ல வேண்டியிருக்கு. தாவீதை போல நடனம் ஆடினா அது ஒரு நேரத்தில் செய்தான். இவன் 30 வருஷம் சர்ச்சைக்கு வந்துட்டு தாவீதை போலன்னுட்டு ஆடிக்கிட்டே இரு. உன்னால தானே சபையை ஆடி போச்சு. என்னைக்கு ஆட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே சபை ஆடி போச்சு. வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யாம ஆழமான சத்தியம், ரொம்ப ஆழமான சத்தியம், ஒருவனுக்கு வழங்காத சத்தியம், இதை சபையில சொன்னாதான் ஆட்கள் தொடர்ந்து வர்றாங்க. சில பேர் சபைக்கு வர்றது காரணமே பாஸ்டருடைய பிரசங்க வழங்காதனால. அவன் 10 வருஷம் ஆகும் சிலருக்கு வழங்க. என்னப்பா வந்துகிட்டு இருக்கேன்னா, இவர் என்ன பேசுறான்னு எனக்கு வழங்க மாட்டேன். நீ வழங்க மாட்டேன், அவனும் வழங்க மாட்டான். எளிய சிம்பிளான காஸ்பெல்லாம் இப்ப இயேசு கிறிஸ்துவ சபையில விட்டா ஒருத்தரும் எழுப்புதல் கொடுத்துக்கு வரவே மாட்டான். விதைக்கு ஒருவன் புறப்பட்டான். இதையா பிரசங்கம்? நமக்கு எபிரேய மொழியிலையும் ஈப்ரு மொழியிலையும் என்ன சொல்லியிருக்கு, ரூட்ல என்ன சொல்லியிருக்குன்னு. இவன் ரூட் இல்லாத பெயர். இவனுக்கு ரூட்டை சொல்லி இவனை சொன்னாதான் ஆட்கள் நல்லா ஆழமா பேசுறாயா. ஆழமா பேசுறதுனால நீ என்ன செய்த? மேற்கொண்டு மேலோட்டமா பேசுறதுனால என்ன செய்த? சபைக்கு 2 மணி நேரம் வர்றதோடு சரி. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டார்கள். தேசத்தை சுதந்திரிக்க இவங்க they were enjoying the presence of God. நம்ம சபைகள் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆராதனைகளை தந்திருக்கிறார், நல்ல போதனைகளை தந்திருக்கிறார், நன்றி. ஆனா நம்ம நோக்கம் வாரந்தோறும் வந்துட்டு போறது இல்லை. ஆராதனையில கலந்து கொள்வது அவசியம். சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. சபை கூடுதல் அவசியம். ஆனா ஒரு நோக்கம் இல்லாத சபை கூடுதலா இருக்கக்கூடாது. நீங்கள் நானும் கிறிஸ்தவளா இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ரட்சித்து அபிஷேகித்து ஒரு நல்ல சபையில வச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினதான வெளிப்படுத்தின விசேஷம். யோவான் இந்த புத்தகத்தை எழுதும் போது பத்மு என்ற தீவிலே இருந்தார். ரோம பேரரசன் டொமிஷன் என்பவன் ஆட்சியில் இருந்தான் ரோமிலே. அவன் ரோமிலே ஆட்சியில் இருந்த நாட்களிலே இந்த யோவானை குறித்து கேள்விப்பட்டு, இந்த யோவான் அப்பொழுது கிட்டத்தட்ட 90 வயது உள்ளவர். இந்த புத்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் தான் புதிய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம். இதற்கு அப்புறமாக இன்னொரு புத்தகம் எழுதப்படவில்லை. 2000 ஆண்டுகளாக
இந்த வேதாகமத்தில் இன்னொரு புஸ்தகம் சேர்க்கப்படவில்லை. வேதத்திலே மிக பழையதான புஸ்தகமாக இது இருந்தாலும் இதுதான் கடைசி புஸ்தகம். இதை எழுதும்போது யோவான் 90 வயது. இங்க யாராகிலும் 90 வயதில் உள்ளவங்க இருக்கீங்களா? 90 வயதுல அவனுடைய ஊழியத்தை கண்டு ஒரு பெரிய ரோம பேரரசு, உலகத்தில் ஆட்சி செய்த அரசாங்கம் அவனை கண்டு பயந்தது, அவனுடைய ஊழியத்தை கண்டு பயந்தது. ஆகவே 90 வயதில் அவனை நாடு கடத்தினார்கள். பத்ம என்ற தீவு இப்போதும் இருக்கிறது, சபைகள் இப்பொழுது இருக்கிறது. இது கிரேக்க நாட்டுக்கு சொந்தமானது, ஆனால் துருக்கி நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த தீவிலே யோவான் அடைக்கப்பட்டான். சுமார் 12 கிலோமீட்டர் நீளமும் 8 கிலோமீட்டர் அகலம் உள்ளதான ஒரு சின்ன தீவு. இந்த தீவு அந்த நாட்களிலே தேசத்துக்கு இடையூறு பண்ணுகிறவர்களை அடைத்து வைக்கிற ஒரு ஒன்றாக இருந்தது. வெள்ளைக்காரர்கள் நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்த போது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இவ்விதமான ஆயுள் கைதிகளை அடைக்கிற இடமாக இருந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை செய்தது. அதுபோல இந்த ரோம அரசாங்கம் இந்த பத்ம தீவை ஆயுள் கைதிகள், தேசத்துக்கு இடையூறு பண்ணவர்களை அடைக்கிற ஒன்றாக இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு இடத்திலே யோவான் போய் அடைக்கப்பட்டான். 90 வயது. அவன் ஏற்கனவே இயேசுவின் அன்பின் சீசன் என்று அழைக்கப்பட்டவன். இயேசுவின் தாயாகிய மரியாளை அவன் பாதுகாத்தவன். யோவான் சுவிசேஷத்தை எழுதினவன். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்ற 3 நிருபங்களை எழுதினவர். இந்த புத்தகத்தையும் பின்னால் எழுதுகிறான். இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்கக்கூடிய அளவிலே ஆண்டவருக்கு நெருக்கமான ஒருவர் 90 வயதிலே நாடு கடத்தப்பட்டார். அந்த விதமான சூழ்நிலையில யோவான் சோர்ந்து போகவில்லை. அவர் கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருந்தார். தேவனை நேசிக்கிறதான நமக்கு போராட்டங்கள், உபத்திரவங்கள், இக்கட்டுகள் ஏற்படும் போது சில சமயங்களில் சோர்ந்து விடுகிறோம். ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றின எனக்கு ஏன் இந்த பாடு? நான் எவ்வளவு உண்மையோடு உத்தமத்தோடும் கர்த்தரை சேவிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பாடு என்று சோர்ந்து போகிறவர்கள் உண்டு. கர்த்தர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்ய மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். God never makes mistake. அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். சில போராட்டங்களை, சில வியாதிகளை, சில நஷ்டங்களை அவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் அதை அனுபவிக்கும் போது கர்த்தர் தவறு செய்யாதவர், எப்போது எனக்கு நன்மை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள் ஆழமா இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய தேவனுடைய சேவையில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் தேவை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தேவை. யோவான் 90 வயதுல இப்படி எனக்கு ஆகிவிட்டதே, நான் எவ்வளவு அற்புதங்களை செய்தேன். இயேசுவின் தாயாகிய மரியாள், அந்த அம்மாள் மரிக்கும் வரையில் அவர் தான் பாதுகாத்தார் எபேசு பட்டணத்திலே. இவ்விதமான சூழ்நிலையிலே அவர் சோர்ந்து போகவில்லை. வேதம் என்ன சொல்கிறது? 9ஆம் வசனத்திலே, இயேசு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் நான் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்ம தீவிலே இருந்தேன் என்று அவர் சுருக்கமாக சொல்றார். அங்க பிரச்சனையவே எழுதவில்லை. சபைகளிலே சில சமயம் ஆட்களை பார்த்து அவங்க பிரச்சனைகளை ரொம்ப பெருசா ரொம்ப சொல்லுவாங்க. பிரச்சனையை தான் அதிகமாக சொல்ல. யோவான் நாடு கடத்தை பற்றி சோர்வாகவே அங்க பேசல. தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் நான் பத்ம தீவிலே இருந்தேன், அவ்வளவுதான் சொல்றார். என்னென்ன உபத்திரம் வந்தெல்லாம் விளக்கம் சொல்லல. எந்த சூழ்நிலை அவர் தைரியமா இருந்தார். நமக்கு உபத்திரவங்கள் வருதுன்னு சொன்னா இதனால தான் வரணும். எதனால? தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் வரணும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடவை வரக்கூடிய தப்புகள் எல்லாம் நம்ம புத்தியினத்தினால வரும். நாம கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால நம்ம புத்தியினமா செய்ததெல்லாம் ஆண்டவர் மேல பழி போடக்கூடாது. இது ஆண்டவருக்காக தான் நான் சகிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருக்காக நீங்க செய்து ஆண்டவர் நிமித்தம் அது வந்ததுன்னா பரவாயில்ல. ஆனா சிலருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவம் பிரச்சனைக்கான அவங்க புத்தியனும் அவங்களுடைய தவறு, அவங்களுடைய பாவம். ஆனா சர்ச்சுக்கு தான் வருவாங்க. ஆனா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை பார்த்தா இவங்க தவறுதலினால தான் இருக்கும். யோவான் அப்படி தான் தவறு செய்யவில்லை. யோவான்
பரிசுத்தமாய் வாழ்ந்து உண்மையாக இருந்தும் ஆண்டவருடைய வசனத்தை 90 வயதிலும் அவர் சோர்வில்லாமல் பிரசங்கம் பண்ணினார். அதனால அவருக்கு உபத்திரம் வந்தது. அதை குறித்து அவர் சந்தோஷமா தான் இருந்தார். 10ஆம் வசனத்தில் பார்க்கிற கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்றார். தன்னந்தனியா தான் இருக்கிறார். ஒன்றும் மியூசிக்கெல்லாம் கிடையாது. ஆவியில் நிரம்புறதுக்கு இப்போ சர்ச்சில் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. மியூசிக்கெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு ஆட்களுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழித்து தான் சூடு வருது. ஆட்களை ஆவியில் நிரம்புறதுக்கு என்ன பாடுபடுறாங்க பாஸ்டர்ஸ். அப்படி பாட்டு பாடினாலுமே சிலருக்கு ஆய்வு வராது. ஒரு மண்ணுளி பாம்பு மாதிரி சில சபைகளை பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் இல்லாமல் 3 மணி நேரம் செத்த சவை மாதிரி உட்காந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கான். ஆராதனையில் வந்தால் எப்போதும் ஆவியின் நிறைவு இருக்கணும். அல்லேலூயா. மியூசிக் இப்போ கரண்ட் போயிட்டுன்னு வைங்களேன், அதோடு முடிஞ்சது. நிறைய சபைகளில் இந்த ஆவியானவர் எலக்ட்ரிசிட்டியோட தொடர்புடையவராக இருக்கிறார். அது 2 மணி நேரம் போச்சுன்னு சொன்னால் ஆட்களுக்கு ஆவியே வராது அன்னைக்கு. ஏன்னா மியூசிக் போட முடியாது. சர்ச்சுகளில் பெந்தெக்கோஸ்து சபைகளில் இதே போல் ஒரு உரிமை மேலே மாதிரி ஒன்றை போட்டு விட்டா தான் ஆட்களுக்கு சாமி வருது. சில ஆட்களுக்கு அப்பவும் வராது. அவன் 10 வருஷம் ஆயிருந்தாலும் வரவே செய்யாது. இவங்கெல்லாம் சபையில் இருந்தாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல தான் இருக்கும். பரிசுத்த ஆவியில் நிரம்புறதுக்கு மேளம் வேணும்னு எதிர்பார்க்கப்படாது. ஆவியில் நிரம்பினதுக்கு அப்புறம் மேளம் இருக்கலாம், தாளம் இருக்கலாம், மியூசிக் இருக்கலாம். ஆனால் ஆவி வருவதற்கே அதுதான் தேவைன்னு இருக்கக்கூடாது. கொட்டடிச்சா வர்ற ஆவி கொட்டாவி. பரிசுத்தாவி வர்றதுக்கு மேளம் போட்டால் தான் வரேன்னு சொன்னால் சம்திங் ராங் வித் யூ. ஆரம்பத்திலேயே நல்லா பாட்டு பாடும்போது ஆவியில் நிரம்பி என்ன ஆளாக இருக்கு. சிலர் முகத்தை பாருங்க, உருன்னு தான் உட்காந்துருக்கேன். நான் பார்க்கலாம். சிலர் கன்னத்தில் வச்சுட்டு எப்போ கூட்ட முடியுங்கிறது தான் இருக்கேன். வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆராதிக்க வரும்போது ஆவியின் நிறைவு எப்போது இருக்கணும். அல்லேலூயா. மியூசிக் இருக்குதோ இல்லையோ, பாடல் இருக்குதோ இல்லையோ, சில பேர்கள் 3 பாட்டு 4 பாட்டு பாடினா 3 பாட்டுலையும் ஆவி வராது. கடைசி பாட்டில் அந்த கடைசி அடியை திரும்ப திரும்ப பாடும்போது தான் அது வரைக்கும் ஆவியானவர் வீணாக்கப்படான்னு சொல்லி அப்படி வச்சிருப்பாங்க. பரிசுத்தாய் வரும்போது இங்கே யோவானுக்கு என்ன ஏற்பட்டது? பல காரியங்கள் ஏற்பட்டது. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். I was in the spirit on the Lord's day. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே ஒரு சத்தத்தை கேட்டேன். ரோம அரசாங்கம் அவன் பிரசங்கம் பண்ண முடியாதபடி வாசலை அடைத்தாலும் கர்த்தர் அங்கே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கதவை அடைக்க முடியவில்லை. கைகளை பற்றி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க எந்த அரசாங்கம் கதவை அடைக்க முடியாது. அப்புறம் பார்க்கிறோம் 13ஆம் வசனத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை கண்டேன். மார்க் வருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். ஆண்டவரை காண்பதற்கு எந்த அரசாங்கமும் கதவை அடைக்க முடியாது. பிரசங்கம் பண்ணத்தான் கதவை அடைத்தார்கள். இனி பிரசங்கம் பண்ண கூடாது என்று கதவை அடைத்தார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவோ ஆண்டவரை தரிசிக்கவோ அவர்கள் கதவை அடைக்க முடியவில்லை. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல வாசல் பரலோகத்திலே ஒரு வாசல் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆவியிலே நிரம்பி யோவான் கர்த்தரை ஆராதித்தான். சோர்ந்து போகவில்லை. நீங்க சோர்வு வரும்போது நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும். சோர்வு வரும்போது நல்ல தைரியமா இருந்து ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தாரும் என்று நீங்கள் நல்ல ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும். அல்லேலூயா. சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் யோவானுடைய ஊழியத்தை முடிவுக்கு கொண்டு வர பார்த்தான். ஆனால் ஆண்டவர் அதே சூழ்நிலை நன்மைக்கு எதுவாய் மாற்றினார். தேவனிடத்திற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. வியாதி நன்மையா? நன்மை இல்லை. பண பிரச்சனைகள் நன்மையா? நன்மை இல்லை. இக்கட்டுகள் நன்மையா? நன்மை இல்லை. ஆனால் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க கர்த்தரை உண்மையோடு சேவிக்கும் போது பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறதா? ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உறுதி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல ஆழமான நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அப்படி அசைவு வராது. என்ன நடந்தாலும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு யோபு சொன்னான். ஆமென். கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னார்கள்? எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும். அல்லேலூயா. அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை.
போய் பார்ப்போம், ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஆண்டவர் உதவி செய்தா பார்ப்போம், இல்லாட்டி வேற எங்கேயும் போவோங்கிற அளவில் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மறிக்க வேண்டியிருந்தாலும் கர்த்தரை விட மாட்டேன்கிற ஆட்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா.